அடே காத்து இறங்கிருக்காரு. டேய் காத்து இறங்கிருக்குடா. ஒண்ணு ஆனந்தே கிட்ட உண்டு எச்ச எரி உள்ளனே யானி தந்தருக்குடா. நீ காட்டு கொண்டு போயிரு. நீ நம்புறீங்களா? லண்டனுக்கு போகிறதுக்கு 48 லட்சம் ரூபா படி வாழ்க்கை எல்லாம் காசு எடுத்து எல்லாம் முடிச்சு போட்டு லண்டனுக்கு எல்லாம் கொடுத்து போட்டு கடைசியாக உண்டி மீலாம் போய் சும்மா போய் ஒருங்க இடந்து. நீங்களா 88 லட்சமா? அது 2 இருக்கணும். ஹலோ ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால், இப்போ நான் வந்து நித்திர கொண்டு எழும்பியிருக்கிறேன். எழும்பின உடனே வந்து வீட்டை விட்டு வெளியால் போகிறேன். காரை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் வந்து போகிறோம். காரை ரவுண்ட் ஒன்று அடிக்க போகிறோம். அந்த வீடியோ தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. கூட காய்க்க விரும்பலை, அப்படியே போவோம்னே. அதாவது என்ன பிரச்சனைன்னு சொன்னால், காலையிலே இப்போ நித்திர கொண்டு வெளியால் வந்துட்டு இப்படி பார்க்குறேன், காரை வந்து பார்க்குறேன். ஓமா யார கார் இது, யாரா ஒருத்தவங்க கொண்டு வந்து பார்க் பண்ணியிருக்கானோ, நம்மட கார் இல்லையே இதுன்னு சொல்லி யோசிச்சிடனே. இப்போ நம்ம பைக்கு தானே, இப்போ காலையில் எழும்பினோடனே வந்து என்ன மோட்டர் பைக் தானே பக்கத்துல இருக்குமனே, அதெல்லாம் முழிப்பேன். அதே போல் இப்போ வந்து பார்த்தா முன்னுக்கு ஒரு கார் இருக்கு. என்னாலேயே நம்ப இல்லாமல் இருக்கு. நான் வந்து கார் வாங்கிட்டேன், எந்த வீட்டுக்கு முன்னுக்கு கார் இருக்குன்னு சொல்லி. வாங்க அப்படியே வந்து போவோம்னே. போயிட்டு வாவ் எப்படி இருக்குண்ணே செல்லக்குட்டி? வெயிலுக்கு சூப்பராக இருக்கு. இனி வந்து இவரை உள்ளே தான் போடணும், உள்ளே கொண்டு போய் போடணும். நான் நேற்று இரவு அவசரத்தில் வெளியால் வச்சுட்டேன். ரைட், எல்லாம் ஓகே. நம்ம பெர்ஃபெக்டாக இருக்கு இல்லைங்களே? சூப்பராக இருக்கு. ஸ்டாப். அடே காத்து இறங்கிருக்காரு. டேய் காத்து இறங்கிருக்குடா. ஒண்ணு ஆனந்தே கிட்ட உண்டு எச்ச எரி உள்ளனே யானி தந்தருக்குடா. நீ காட்டு யானி அடி என்னடா பாப்பா சீரே. ரைட், நாய்க்குள்ள போய் படுக்குதாடா. சரி என்னடா ஃபர்ஸ்ட் டைம் எப்படி நடந்துட்டேனே கார் எடுத்து அடுத்த நாளே. சரி ஓகே, நம்ம இப்போ என்ன செய்வோம்னு சொன்னா, காத்தாங்குடியில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் இருக்கிறான். அவனுக்கு கால் பண்ணி ஒரு வர சொல்லுவோம். வர சொல்லி போட்டு பச்சை போட்டு எடுப்போம். டியூப்லெஸ் தானே என்னது? டியூப்லெஸ்ன்ற கேஸ் இல்லை. ஆணியை வந்து எடுத்து போட்டு அவனை இன்ஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்கண்ணே. ஆனால் நம்ம இனி அந்த இதில் வேண்டி வைக்கணும், வைத்துறேன் அந்த கெஜெட்ஸ் வந்து வேண்டி வைக்கணும். டியூப்லெஸ்ஸுக்குரியது அதுவும் வேண்டி வச்சுட்டு, அந்த காரில் வச்சு அந்த பம்ப் மாதிரி வச்சுருப்பாங்க, உள்ளுக்குள்ளே வந்து அடிக்க போட்டு செய்கிற மோட்டர், அதுவும் வந்து வேண்டி வச்சோம்ல ஈஸி. என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்று வந்து வீடியோ வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேனே. அப்போ நேற்று அந்த சவுக்கடியில் போயிட்டு வீடியோ வந்து செஞ்சுருந்தேன்னா அந்த லொக்கேஷன் எல்லாமே வந்து வடிவாக இருக்குமென்று சொல்லி. அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் நினைக்கிறேன் நான் நேற்று வந்து ட்ராவல் பண்ணி போனதில் வந்து பாருங்க மாடு கூடன்ட்டு வருது என்னை பார்க்குறதுக்கு. ஓமா முட்டிடும் போல இருக்கு. அவுட். அடுத்து நாங்கள் நேற்று வந்து வீடியோலாம் செஞ்சுட்டு அப்படியே வந்து நாங்கள் வந்து வீட்டை வார டைமில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை வந்து பெய்ய தொடங்கிட்டு. இப்போ மழையில் வந்து நனைஞ்சு கொண்டு தான் ட்ரைவ் பண்ணி கொண்டு வந்தேன். இப்போ அந்த இதில் வந்து எனக்கும் வந்து தெரியாமல் வந்து நான் அப்போ அதுதான் வந்து பெச்சாயிட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பிரச்சனை இல்லை. நம்ம வந்து இனி அந்த காத்தாங்குடியில் இருக்கிற அந்த அண்ணாவுக்கு வந்து கால் பண்ணிவிட்டு அந்த அண்ணா வந்து வந்தோடனே காரை வந்து பேட்ச் போடுவோம்னே. நான் இப்போ வந்து கதைச்சிருந்தேன். கதைக்கக்குள்ளே வந்து நல்ல ஒரு சர்வீஸ் வந்து அவங்களோட நிறைய பேர், அதாவது மட்டக்களப்பில் இருக்கிற நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தை வந்து உண்மையாகவே தெரிஞ்சுக்கொள்ளணும். அதாவது நிறைய பேர் வந்து வாகனங்கள் வச்சிருக்கிறீங்கன்னு. அப்போ இப்போ மோட்டோவைக்கு மாதிரி இப்போ நாங்கள் இப்போ இந்த மோட்டோவைக்கு வந்து பெச்சானா நம்ம உருட்டிட்டு கொண்டு போயிடலாம், இல்லாட்டி டயரை கட்டிட்டு சரி கொண்டு போயிடலாம். ஆனால் கார் இப்போ பெரிய பெரிய வாகனங்கள் வந்து வச்சிருக்கோம்னு சொன்னால், இப்போ
ஹெச்ஆச்சுன்னு சொன்னா எங்களுக்கு வந்து உடனே கொண்டு போய் கொள்ளையில இருக்கிற இடத்துலயே நிக்கணும். அதே போல வந்து காத்தாங்குடியில வந்து ஒரு அண்ணா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மொபைல் சர்வீஸ் மாதிரி செஞ்சு கொண்டிருக்கீங்க, நடமாடும் சேவைன்னு சொல்லி. அவர் வந்து அவரை வாகனத்திலேயே கொண்டு வந்து எங்களுக்கு வந்து பெட்ச் வந்து போட்டு தருவார். இந்த போன்ல வந்து ஏற்கனவே ஃபோன் நம்பர் இருந்தது. என்னன்னு சொன்னா ஆஹ் அந்த என்ன சொல்றேன், நான் வந்து சில டைம்ல வந்து அண்ணாட காருக்கு வந்து டயர் வந்து பெச்சான மட்டில் வந்து அண்ணாக்கு வந்து கண்டெக்ட் பண்ணி கொடுத்தனான். அப்போ அந்த நம்பரை வந்து ஃபோனில் வந்து சேவ் வச்சிருந்தேன்னா அப்போ அவருக்கு தான் கால் பண்ணி காய்ச்சிருந்தேன். பாப்பா மினி வந்து அவர் வரக்குள்ள வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இந்த வீடியோ யாராவது வந்து புதுசாக வந்து பார்க்கணும்னு சொன்னா கட்டாயம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. வாங்க அவர் வந்தோடனே வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். சரி, இப்போ நம்ம அந்த அண்ணன் வந்து வந்துட்டுறான், அறுபது ஸ்கூலுக்கிட்ட நிற்கிறான். இப்போ அவரை வந்து கூட்டிட்டு வாருங்க. இந்த நம்மளோட வீடு வந்து உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால அவருக்கு வந்து தெரியாது. அப்போ நாங்கள் போயிட்டு அவரை வந்து கூட்டிட்டு வர போகிறோம். ரைட், அது வந்து வெயிட் பண்ணுறது உண்மையாகவே இப்படி ஒரு சர்வீஸ் இருக்கிறது பெரிய ஒரு நல்ல விஷயம்னே. ஆனால் அதுக்கு பிறகு தான் எனக்கு ஒரு மைண்ட் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இந்த காருக்கு பின்னுக்கு பூட்டில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டயர் இருக்கு. அந்த டயரை வந்து நாங்கள் வந்து மாற்றி போட்டு போயிட்டு பேட்ச் போடலாம். ஆனால் உண்மையாகவே அந்த ஐடியா வரல. அதுக்கு பிறகுதான் பவித்ரன் சொன்னாங்க பின்னுக்கு ஒரு டிக்கியை திறந்து வாருன்றது. அப்போ நான் ஃபுல்லாக பின்னுக்கு அதுக்கு பிறகு டிக்கியை திறந்து பார்த்து அதுக்கு பிறகு ஒரு டயர் இருந்துச்சு. பிறகு அது இப்போ ஃபர்ஸ்ட் டைம் தானே கலட்டி போட்ட தெரியாது. அப்போ அதனால அந்த விஷயத்தில் நான் இப்போ கை வைக்கல. அதுக்கு முதல் இவரையும் கூப்பிட்டுட்டேன். அப்போ ஈஸி பாப்போம் நிற்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். போகும் தான் நிற்க. வாங்கண்ணா போ. இதுதான் லொரியை காட்டுங்க. எஸ், வாங்க போ. அவர் அந்த வாகனத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா சாமானையுமே வந்து வச்சிருக்குது. எல்லா சாமானும் வச்சுன்னு இது செய்யறார். நிறைய பேர் நம்பர் வந்து இருக்கு, ஆனா யார நம்பர் வந்து ஒர்க் பண்ணதில்லை. இவர் மட்டும்தான் எத்தனையோ வருஷமா வந்து தொடர்ச்சியா வந்து இந்த சர்வீஸ் வந்து தந்து கொண்டிருக்கார், தடங்கள் இல்லாம. என்ன வாருதா, தடங்கள் இல்லாம இந்த சர்வீஸ் வந்து தாரு. ரைட், இப்போ பாருங்க இனி அவர் வந்து எப்படி வந்து இதை நான் செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டுறேன். அதோட வந்து இந்த அண்ணன் ஃபோன் நம்பரையும் வந்து இந்த யூடியூப்ல வந்து நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். உங்களுக்கு யாருக்கும் வந்து தேவையா இருந்தால் வந்து இந்த நம்பரை வந்து நீங்கள் கண்டெக்ட் பண்ணலாம். மட்டக்களப்புக்குள்ளே எங்கே உங்களோட வாகனம் இருந்தாலும் சரி, பஸ்ஸாக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, ஃப்ளைட்டை தவிர 4 சக்கர வாகனங்கள் என்ன இருந்தாலும். ட்ரெயினுக்கா? ட்ரெயின் பவித்ரன்கான் ட்ரெயினுக்கு போடுகிறான்னு சொல்லி சரியா, என்ன இதாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த கார் ஒன்று இருக்குடா வச்சிருக்காங்க. யாரா வந்துருக்கு வீட்டு? யார் வந்து வீட்டு? எந்த காரண்ணா? ஓ மை காட், குடு 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 குடு. அடிக்கடி மறக்கிறேன்டா, இதுதான் இந்த காரண்டி. நான் யோசிக்கிறேன் யாரா வந்திருக்காங்க போல இருக்குண்டி. ஓகே, எங்க திருப்பணும் நானே. ஏறுடா ஏறு மச்சான், நானும் வந்துட்டேன்டா. யோசிக்கிறேன் வீடியோல வச்சு வச்சு ஏறு. போடு கேமா போறிடுறா அந்த மனுஷன். ஐயோ, அவரை மிஸ் பண்ணிட்ட நீ. அடிக்கிறா பசிஸ் எப்படி மேசுயர். அதானே அவரை விட்டு போட்டு நான் ஸ்பீடா வந்தா அப்படி. வாங்க 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 ஏசாய். நான் அப்படியே முன்னுக்கு பார்த்துட்டு வந்தேன். நான் தான் சொன்னேன் இந்த கார் வாங்குறதுல இருந்து இன்னும் வந்து அதிர்ச்சி இல்லது வெளியால வரல வைத்திருந்தான். ஓகே, எல்லாம் நன்மைக்கு காரை கொண்டு வந்து முன்னுக்கு பார்க்க போறோம். இன்னும் இப்ப வெயில்ல இருக்கு பாருங்கண்ணே, ஒன்றும் செஞ்சு கொள்ளல நிலவரம். அப்படி வாங்கலாம், அவரை வாகனத்தை காட்டும். வா, ஏ இதான் போட்டிருக்கு, சகல வாகனங்களுக்கும் காற்று அடித்தல், டயர் மாற்றுதல் மற்றும் பஞ்சர் போட்டு கொடுக்கப்படும். இதுதான் தொலைபேசி இலக்கமா?
இதுதான் தொலைபேசி இலக்கம். நீங்கள் வந்து தேவைன்னு சொன்னால் கால் பண்ணி கொள்ளுங்க. பின்னுக்கு நம்மளோட அண்ணன் கடை இருக்கு, கடையும் காட்டிடுவோம்னே. பின்னுக்கு கடை தானே. இது கடை பாருங்க எப்படி இருக்குன்னு. நீங்க மட்டும்தான் இருக்கீங்க என்னன்னு பெச் போடுறதுக்கு? நீங்க மட்டும் தான் செய்றீங்கண்ணே. எவ்வளவு கிழமை செய்றீங்க? 4 வருஷம் வந்து 4 வருஷமாவா? நான் தொழிற்சி மிச்ச காலம் இதை சேர்த்து 4-5 வருஷம். 24 தேதியிலமா கூட 24 சேரல. இப்ப சேரலையா? 7 நமக்கு ரெஸ்ட் உண்டு வேணும். நமக்கு ரெஸ்ட் பத்தி பிரச்சனை நம்ம சொல்லிட்டு அதுக்குரிய வாய்ப்பு அந்த நம்ம கேட்குற காசு தர மாட்டாங்கண்ணே. காசு இல்ல, காசு பிரச்சனைக்கு காசு நைட்டுக்கு ஒரு ரேட்டோ. சரி சரி, போலே ஒரு ஆள் எடுக்கலாமே. கடை இருக்கா உங்களுக்கு? எங்க எங்க இருக்கு கடை? கடையை கொடுத்து இதுல இறங்கிட்டீங்க உள்ள. நான் இப்ப புதுசா கார் எடுத்து எனக்கு தெரியாது. இது உள்ளுக்குள்ள இன்னொரு டயர் இருக்கு தானே. அதை எடுத்து போட்டிருக்கலாம். ஜக் அடிக்கப்பாங்கண்ணே பாருங்க. ஜக் அடிக்க வைத்து போட்டு டயரை கலட்டி இனி மாத்தினா சரி. இப்போ தூரங்கியும் பெச்சானா கல்முனை சை வேலையா இருக்குண்ணே. குடியா இங்க வாருங்க. இந்த ஆணி எதுக்கு தாங்க, ஆணியை காட்டும் வாருங்க, காட்டும் இருக்கு. இந்த விலங்கு நினைக்கிற பாருங்களா. போறோம் அவர் வந்தானே காட்டும். இருக்கு ஆணி தகரம் இருக்குல்ல மேலே, அதான் பிளாட்டு. உண்மையாவா? ஒன்றும் இல்லாமல் இருந்திருக்கா? தொழில் வந்து எப்படி இப்படி எல்லாம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுவோம். எவ்வளவு கொழுவும்? பழம் மாதிரிண்ணே. சிலோல குலையா வரும், சிலோல ஒன்றுமில்லாமலும் வருவனே. இந்த இருக்கு இங்க பாருங்க. அணியில நட்டுறாப்பா அது எப்படி ஏறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடவுளே. அதாவது ஒரு மோட்டர் பைக் கடை, என்ன மோட்டர் பைக் பேட்ச் கடை வீட்டை வந்த மாதிரி. ஓ நான் உங்களுக்கு கொடுத்தேன், உங்கள்கிட்ட பேட்ச் போடுறேண்ணா. இது டியூப்லெஸ் நினைக்கிறேனே. டியூப்லெஸ் தானே. இதை கலட்டணும் அந்த இது. நீங்க கரெக்டா வெச்சு போடுறது மாதிரி. காட்டி போட்டு பண்ணிட்டு கலட்டி போட்டதான் இல்லை மண்ணே. கலட்டி போட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்து இப்ப இதுல டியூப்லாம் இருக்குண்ணே உங்கள்கிட்ட? டியூப் டயர் எல்லாம், கார் டயர்லாம் வச்சிருக்கீங்களா?
இப்போ இப்படியே தொழில செஞ்சிருந்தா எத்தனை மணிக்கு சாப்பிட்ற, எத்தனை மணிக்கு வீட்டை வரவாப்பா? சொல்லுங்க டைம் இல்லைண்ணே. அதுக்கெல்லாம் டைம் கேட்குறா. எனக்கு நாங்கள் நடக்கும் டைமுக்கு 7 அடி போனால் அதை சாப்பிடும். போகிற ஒரு இடங்களுக்கு சாப்பிட்றேண்ணே. சில இடத்துல சாப்பாடு எனக்கு ரெடி ஆயிடுச்சு. உண்மையா? கடவுள் தருகிறேண்ணே. பெரிய பெக்காவது போகணும்னு சாப்பாடு அங்கே வரும். ரெடியாக வருவேண்ணே. எல்லாம் இங்கே போய் முடிச்சுட்டு போகிறது. ஒரு கஷ்டம் ஒன்று, எதையும் கஷ்டம் இல்லை. கஷ்டப்படாமல் தொழில் செய்யுங்க. எல்லாம் கஷ்டம்தான். இந்த டைம் தாங்க நான் இருக்கேனே. நானே உங்களுக்கு எத்தனை முறை போடுது அதிகம் உடுத்தி போட்டேன். டிராஃபிக் என்ன எவ்வளோ அடிச்சோம்? சின்ன உண்டு தானடாப்பா. இங்கே வருங்க. இங்கே இவ்வளவு தான்டா வேறு இருக்கு. அட பாவி, உங்களை போட்டுருவோனே. எல்லாம் ஓகே ஆயிட்டேனே. அது வேண்டிக்கல. அது ஒன்றுமாங்கல. எவ்வளோ கீடா வச்சிருக்கீங்க? சாவி கொத்தா கிடக்கி. சாவி கொத்தீங்களா? ஊருக்கு ரோட்டை ஓட்டுருக்காங்க. நான் எடுத்து பிறகு வரைக்கும் வச்சிருக்கீங்களா? எல்லாம் ஜெர்மன் டெக்னிக் தான் இதெல்லாம். டயர் போச்சுண்ணே. இப்போ உள்ளுக்குள்ள எப்படி நம்ம தேய்ச்சி போட்டு வச்சா ஃபுல்லாக ஃபிட்டாக நிற்கும் என்னென்ன? இந்த பெட்டிக்கு நான் 100% கேரண்டிண்ணே. இதுக்கு மற்ற குத்தி போட்டு போட்டீங்கன்னா கேரண்டி தர மாட்டேன். ஒன்றும் இல்லை. அந்த குத்தி போட்டு போடுறது இது இல்லை. அது இன்னும் கொஞ்சம் இந்த இருக்கிற ஓட்டையும் பெருசாக்கலாம். இருக்கிற ஓட்டையும் பெருசாக்கிட்டு போட்டு நான் போட்டு போடுறதா அது வெள்ளக்காரன் வேலைன்னு அவனுக்கு அவன் டயர் பண்ணி போடுவான். அவன் அந்த நேரத்துல சரியா இருந்தா அவனுக்கு அது அந்த டைமுக்கு அந்த முடிச்சு போகுது. இதை கண்டான்னு சொன்னா அவன் விட மாட்டாங்க. இப்படி வைக்க போடுறதுக்கு இருக்குன்னு சொன்னது இது ஜப்பான்ல கூடுதலா செய்வாங்க. இந்த மெத்தட்னே. நீ ஜப்பான்ல இருந்தா? ஜப்பானுக்கு நான் போகணுங்க ஜப்பானுக்கு. ஜப்பான் பொழுது இலங்கைக்கு வருதுதானே? இலங்கைக்கு வருது. வரக்கூட கண்டுபிடிக்கணும் எப்படி மேக் பண்றது. அவன் என்ன செஞ்சிருக்கான், அவன் செஞ்சதுனால அதுக்கு மேல நம்ம செய்யறது பல இருக்கு. அதான் அந்த அவனை செய்யற மூலமா நம்ம செய்யணும். நான் செய்யறது வந்து இந்த வேலையும் செய்ய மாட்டேன். சும்மா பெச்ச மட்டும் போட்டு தருவானு. இந்த வேலையும் நடக்காது. பாக்கலாம் சும்மா சும்மா நோம்புல கொடுத்து போட்டு பாத்தீங்கன்னா நம்மோட சரியாது கூட இந்த மாதிரி காட்டி போட்ட மாதிரி இருந்தா நீங்க பெச்சு 1000 பெச்சு நான் போட்டாலும் உள்ள 1000 பெச்சு ஒட்டாது. இந்த இதுல வந்து பாக்குறதுக்கு பெச்சு போட்டது மாதிரி தெரியாது. ஒட்டாது. வெளியேங்காய் உள்ளுக்கு மட்டும்தான் தெரியும். சொல்லுங்க. காட்டி தான் காட்டுறதுக்கு அவங்க போய் காட்டுறது இங்க நடக்கிற விஷயம். அவன் வண்டி எடுத்துட்டு போறோம் அப்படி படியா சொல்லி வைக்கல. அவனை பெச்சும் போடல. நீங்க சொல்ல இதே இல்லை. அவன் பார்த்துப்படி சொல்லுவாங்க பெச்சு போடல. சும்மா நம்ம ஒண்ணும் சொல்லுது அவளே. அவனே பார்த்து அவனே முடிவு எடுத்துருவாள். குத்து போடுறது ஏதோ ஒரு பெச்சு போட்டு தெரிய தலைமை இருக்காது. சால்ட்டு போட்டுக்க போடு போட்டுக்க அதெல்லாம் அவன் யோசிக்கவே மாட்டான். அந்த அளவுக்கு எல்லாம் கூடுதலா எடுத்துருங்க. எத்தனை வருஷம் பேர் சொன்னீங்க?
தொழிலா தொழில் நான் செய்ய வயசுக்கு நீங்க பிறந்திக்க மாட்டீங்க. உண்மையா? இப்ப எத்தனை வயசு உங்களுக்கு? 50? 48 வயசு. எப்படி எத்தனை வயசு என்ன சொல்லுங்களேன்? 50 பிள்ளைகள்லாம் அங்க போய் பிள்ளைகள்லாம் பெரியாக்களா இருப்பாங்க அவங்களும் எங்களை மாதிரி இருப்பாங்களா இல்லாட்டி வயசுல ஒரு ஆள் கூட எல்லாம் கல்யாணம் கட்டி போயிட்டாங்களா? அப்ப நீங்களும் வைஃப் தானே? உண்மையா? அவங்களே விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்களே விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப கெஞ்சுறாங்க. என்னது அவசரப்பட்டு விட்டுட்டு போனேன்? நாங்க சொல்லி சாப்பிட தர சரி எல்லாம் தருவோம். இதுக்கு பொறுமையா இருக்கும். கல்யாணம் முன்ன முடிச்சா கஷ்டம் வரும் ஏடும் வரும் பள்ளம் வரும் எல்லாரும் அனுபவிச்சு போகும். சரியா? சும்மா எடுத்தோடனே நம்ம காலமா பணக்காரனா இருந்தோம்னா பணக்காரன் இருக்கீங்களே பணக்காரனும் கொண்டு தள்ளு. ஒரு சின்ன பிசினஸ் தான் கோடிக்கணக்கில் கொண்டு போயிருக்கு. நீ நம்புறீங்களா? லண்டனுக்கு போறதுக்கு 48 லட்சம் ரூபாய் படி ஆளுக்கு எல்லாம் காசு எடுத்து எல்லாம் முடிச்சு போட்டு லண்டனுக்கு எல்லாம் கொடுத்து போட்டு காசியா உண்டி மீனா போய் சும்மா வருங்க இடம். நீங்களா? 88 லட்சமா? அது 2 இருக்கு. ஹலோ என்னடாப்பா? ஹலோ யாரு விளங்குதே இல்லை. நான் வருவேன் வந்து செஞ்சாருவேன். நீங்கள் பயப்படத்தான் வருவேன். அப்படி கொஞ்சம் நேரத்தில் வருவேன். வந்து செஞ்சார் கொஞ்சம் வெயிட் பண்ண வரும். நான் குறுக்க மடத்தில் நின்றுருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ நீங்கள் குறுக்க மடத்தில் நாங்கள் செட்டிவாளத்துலேருந்து வந்து சரி நான் பாருங்க நான் குறுக்க நான் சாப்பிட்றவங்க நான் வந்து செஞ்சு வந்துட போவேன். நீங்கள் பயப்படாங்க வருவேன். 88 லட்சம் பொழுதுபோக விட்டுரும். கடன் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களோட காசா? அதைத்தானே சொல்றேன். இன்ட்ரெஸ்டா இல்லாட்டி இன்ட்ரெஸ்ட் பேங்க் பேலன்ஸ் காட்டுறேன்னு சொல்லி எல்லாரும் கூட்டு போட்டு பொலிச்சுக்கு உங்களுக்கு இல்லையானே நம்ம நம்பிக்கிட்டது தானே. அப்படி பொறியாக்கள் எக்ஸாம் எழுதுறது படிக்கிறதுல இருந்து எல்லாம் செஞ்சு பார்த்து எல்லாம் செஞ்சு ஓல் கண்ட்ரி பாஸ்போர்ட் வச்சுக்கிட்டு ஓல் கண்ட்ரி பாஸ்போர்ட் சும்மா கொடுக்கா ஓல் கண்ட்ரி பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு சும்மா இருந்து 10 வருஷம் அடி ஓட்டு போய் 7,500 15,000 அதெல்லாம் காய்ச்சிட்டு தொழிற்சி நஷ்டப்பட்டு போறதெல்லாம் யோசிக்க கூடாது. அதெல்லாம் சொல்றேன். ஒரு சின்ன விஷயம் கஷ்டத்தின் ஆபத்தையும் எடுக்கிற முடிவு சரியா இருக்கணும். அது எடுக்கிற முடிவு எப்படி தெரியும்? நம்பி இப்போ நீ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்போட பழகு உங்களோட மனசுக்கு இருக்கிறதுல அறியலாமா? அவனை வச்சு பயன்படுத்திமா இவன் சொல்லிக்கிறதாங்க. இவன் எப்படி தொலைஞ்சிட்டே போயிட்டுப்பான். நம்ம செஞ்சாலும் அவருக்கு நமக்கு இதாகிடும். ஆனா இப்ப யோசிக்காங்கண்ணே. இப்ப எல்லாரும் யோசிப்பாங்க. அவன் எடுத்துட்டு போனவரு கடைசியா வந்து கூட்டிட்டு போற அனுப்புறேன்னு சொல்லி எல்லாம் செஞ்சுட்டு போறவரு இப்ப அங்க இருந்து கால் பண்றாரு. உங்களுக்கு நீங்க கிளம்புனா அப்படி வந்துக்கீங்க இருக்கு. நான் என்ன செய்ய அதுக்கு நான் உன்னை சொன்னேன். நீ என்ன சொன்னா? நீ சொன்னா நான் உன்னை எடுத்தது காசு மட்டும்தா உங்க நம்பிக்கை நட்டாரு. இன்னைக்கு நாங்க எப்படியோ கடன் பட்டுனாங்க. நான் நாங்க அடைச்சிட்டோம். பட்ட கடன் அடைக்கிட்டோம். சரியா? சரி இந்த பேச்சு இப்ப கொஞ்சம் அதையும் காண மாட்டேங்குது. அதுவும் போயிடும். சரி அப்ப என்ன பச்சை போட்டு இருந்திருக்கீங்க. அதுவும் பச்சை வந்து கண்டுபிடிக்கல அளவுதான் மேக் பண்ணிருக்கீங்க. விளையாட்டுலாம் காட்டுறாப்பா. என்ன இப்ப அண்ணன் எனக்கு பிடிச்சி போயிட்டுடாப்பா. அதுக்கு நம்மள சொல்லி நான் சரிங்க. இன்னைக்கு நீங்க உங்களுக்கு செஞ்சு கொடுத்து போனா தான் நாளைக்கு நீங்க இன்னொரு ஆளுக்கு நீங்க சொல்லுவீங்க. சரியா? சிவர் இருந்தாலும் சித்திரங்கள் விளம்பரம் நாம விளம்பரப்படுத்த என்ன நாம விளம்பரப்படுத்தலுமா? எந்த விளம்பரம் நீங்க நான் விளம்பரப்படுத்தல நீங்க விளம்பரப்படுத்த. அதான் இப்படி ஒருத்தர் அறிக்கைக்கு போட்டாரு போனாரு.
வேலை எப்படின்னா அது அவருக்கு வேலையும் சீனியா பார்க்க அதே மட்டும் அங்கே சரி அப்ப பரவாயில்ல. எனக்கு டயர் வந்து பெச்சானது இப்படி ஒரு நல்ல ஒரு மனிதரை நான் சந்திக்கணும்னு சொல்லி கடவுள் நினைச்சிருக்கிறா வைத்திரன். அதனால தான் எனக்கு டயர் வந்து பெச்சாயிருக்கு. நான் நேற்று தான் கார் வாங்கினேன், இல்லை பெச்சாயிடுச்சு. அது காணி அடிக்கிட்டு கொஞ்சம் என்ன இதுண்ணே பிறந்த குழந்தையும் நம்மண்ணே பிறந்த குழந்தையும் சாகிறார். பிறந்த குழந்தையும் சாகிறா பிறந்த புழக்கத்துக்கு முடிஞ்சு ஆகிறோம். அதுக்காக நம்ம கவலைப்பட்டுட்டே இல்லை. அதான் இது நடக்கணும் கடவுள் எழுதுன நடக்கும். இதான் சொல்லுவோம் கோவிக்க கூடாது. இல்லை இல்லை அதான் உண்மை, யதார்த்தமாக தான் யதார்த்தமாக தான் அவங்க சரி நேற்று வண்டி எடுத்து வட்ட கிளம்புக்குள்ள எக்ஸாம் போடுங்க. வண்டி விட்டு கம்பெனி விட்டு வட்ட கிளம்ப கார் எக்ஸாம் போடு. அது எக்ஸாம் போட்ட யார் வேற வாரத்தில் ஒன்று நேரி விடல. நடந்து இது நெச்சில நடந்து உண்மை. வண்டி விட்டு வட்ட கிளப்புறான். அவனுக்கு சொந்த பஸ் கார், சொந்த பஸ் ஓடி வந்த டிரைவர் வந்து வரது பஸ் காரில் ஐயோ வேற வண்டி அடி வட்டாங்க. பிரச்சனை இல்லை. அவன்ட வண்டி அவன்கிட்ட ரெண்டு வண்டி ரெண்டு அடி வண்டி எப்படி சொல்றது ஆட்டு போய் சொல்றது வண்டி அதேதான் கம்பெனி வண்டி உள்ளுக்கு பாரம்படுத்திச்சு. எக்ஸாம் பிள்ளையும் இல்லை, பஸ்காரங்க பிள்ளையும் இல்லை. விலை வந்து வரல போல இல்லை, பஸ்லையும் பிள்ளை இல்லை, என்ன நடந்தேன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியாது. முழிச்சு போய் இருந்துருப்பாங்க உடனே. அவனே பஸ்கார் டிரைவர் வந்து வந்தா முதலாளியில கார் எடுக்க போறேன்னு சொல்லி எங்க எடுக்க போறேன்னு தெரியாது. எடுத்துட்டு வந்துட்டு யதார்த்தம் நடந்தது. யோசிக்க தேவையில்லை. சின்ன ரெண்டு தட்டு தானே இறங்கிட்டு ஆயில் செக் இதுக்கு காத்துல ப்ரெஷர்ல எனக்கு டயரை கொஞ்சம் காத்து செக் பண்ணுவீங்களா? அதையும் பார்த்துருவோம். என்ன வெயிலாடா பாரு மலைக்குண்ணே. அடுத்த மலை மலை அதுக்குரிய காரணம் வெள்ளாம வாழ்க்கை ஓடுங்க. அதானே நம்ம மலையை பத்தி யோசிக்க வெள்ளாம செய்யறோம் மழை பெய்யணும்னு யோசிக்க அட்டவணை உணவு அட்டவணை மாதிரி. அவன் வந்து இப்ப வண்டிக்கு மழை பெஞ்சாதான் வெள்ளாம உழவு செஞ்சுட்டாங்க முடிச்சு தரும். விதைக்கிறது காத்துட்டு இருக்காரு. மழை பெஞ்ச ரெண்டு மழை பெஞ்சாதான் விதைப்பாங்க. மழை பெஞ்சாதான் ஆடு மாடு மழை பெஞ்சாதான் ஆடு மாடு வளர்க்குறவன் நிலப்படையை பிடிக்கும், தோட்டம் வச்சிருக்க நிலப்படை பிடிக்கும். மழை பெய்யும். நீங்க எவ்வளவுதான் தண்ணி ஊத்தி பாருங்கண்ணா, இதுக்குன்னு இல்ல சரியா, எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் அந்த பயிருக்கு ஒரு செஞ்சலுக்கு போறாரு. இந்த சும்மா நிக்கிற மரத்துக்கு ஒரு மழை பெஞ்சு விட்டு விட்டுச்சுன்னா பாருங்க மாமரம் எப்படி நிக்குது. அது இங்க காத்தும் செக் பண்ண போறீங்க பாருங்களா, காத்தும் செக் பண்றேன் சரியா ஒத்துக்கொள்றீங்களா சார்? ஓ சரி. இந்த மாமரத்துக்கு அது மழை பெஞ்ச தண்ணிக்கு இறங்கி இருக்கா கூடி இருக்கா கணக்கா 32 35 32 38 மணி பின்ன 38 அடிங்க முன்னுக்கு பின்னுக்கு ஆள் வைக்கிறாங்க. முன்னுக்கு இன்ஜின் இருக்கிற வயிற்றுக்கு யோசிக்காதீங்க. அது 32 நம்பர். முன்னுக்கு 32 பின்னி 38 இல்ல எழுதி விடுவோமா 32 38 எழுத்த வந்துடும். கிளிப் தானே, எல்லாம் கிளிப் தானே. அதுவும் கூடியா அதுக்கு கச்சாங்கோட்டை எல்லாம் வச்சிருக்கீங்கண்ணே சாப்பிட்றேன். சும்மா வாத்துறாடப்பா. சும்மா போற டைம்ல போடுறது கூடுதலாம் போயிடாது எங்களுக்கு டைம் பண்றதால. ஓமண்ணே அதுக்கு பாக்கு தான் பாக்கு வெத்தில பாக்கு
பாட்டோட பாக்கு மட்டும் போதும். டயர்டுக்கா? டயர்டுக்கு இல்ல, நித்திரைக்கா பாக்கு. சரி, பாக்கு வந்து இப்படி தனி பாக்க வந்து கட்டி பாக்க இருக்கும். கட்டி பாக்க இருக்கும். அருமையை விட்டா பாக்க கூடாது. இந்த கடிச்சு தூக்கி ஒரு மாதிரி இருக்கும். நம்ம வந்து செய்யணும், நம்ம கொண்டாடி கூட்டி போட நம்ம கஷ்டப்பட. சரி, வேற எத்தனை இதுக்கு போறதுக்கு இல்லை. வானத்துல ஒரு வாரம் ஒரு சப்ஜெக்ட் தனியாக ஒரு நித்திர வந்து இப்ப நல்ல வானம் வச்சிருக்கீங்களா விட்டு திருவிழா இருக்குண்ணே. இப்போ வேற இங்கே ஒரு நல்ல கார் இது போகிறேன்டா, இதில் போகிறா ஃபேமிலியாக போகிறான்டா. இப்போ நீங்கள் இப்போ வீட்டில் போய் தனியாவா பிள்ளைகளும் நீங்களும் என்னத்தை விட்டுட்டு? இன்னத்துல போட்டு ஊசியா இங்கே எல்லாம் ஜெர்மன் டெக் தான். இங்கே திறக்கிறது கூட அவர் செஞ்சது. என்னடா இங்கே கச்சாங்கொட்டி எடுத்துதாரு. என்ன சாப்பிடு. இதான் முக்கியமா பார்க்க வேண்டியது. என்னது? நீங்க காத்து செக் பண்ணீங்கன்னு சொன்னா அதை பார்க்கணுமா? இந்த வேல்பை பார்க்க வேல் வேணே வச்சு இந்த பாருங்க. 100 சரியா இருக்கு. இப்படி வராமல் இருக்குதுன்னா ஓகே. விஷயம்லாம் ஒருத்தன் சொல்லி தர மாட்டாங்க. என்ன ஏன்னா நீங்க காத்து வச்சுட்டு இங்கே கொண்டு போடுவீங்க, காத்து போயிடும். இதா லீக் ஆயிடும். அதை அவங்க வச்சு அவங்கள ஒழுங்கா பார்க்க வைக்கணும். சரியா முடிஞ்ச வேலை நம்மளே. எவ்வளோ நம்மள கணக்கு? ஒரு கணக்கு 1500. 800. சரியானே. நம்ம வீட்டில் இருந்துட்டு கால் பண்ணி நீங்கள் எவ்வளோ தூரம் மெனக்கிட்டு வந்து சந்தோஷமாக 2 வார்த்தை கதைச்சி எவ்வளோ சர்வீஸ் வந்து தரக்குள்ள 1500 சின்ன விஷயம்ண்ணே. நாளைக்கு நம்ம பிழை கணக்கு எடுக்க கூடாது. காசு பிரச்சனை அதாவது மொபைல் சர்வீஸ்ன்றது வந்து வந்தமா செஞ்ச இப்ப அவங்கள கூப்பிட்டு போட்டு இந்த அறிமுகப்படுத்துறாங்களும் இருக்குமே. என்ன கூட அப்படி இப்படி இல்லையா? கூடன்னு சொல்றது அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்க விளக்கம் தெரிஞ்சா சொல்லுவாங்க, இல்லாடி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இல்லாடி வேணா அவங்களோட பிரச்சனை முடிச்சுட்டு போயிடுவேன். திரும்ப அவங்களுக்கு அவங்க கஷ்டப்படணும். இன்னைக்கு ஒரு கஷ்டம் வரையல என்னன்னு சொன்னா சரியா, இவர் மட்டும்தான் வந்து இருக்கிறார். ஏன்னா வாகனங்களை பேச்சு போறதுக்கு இவர் மட்டும்தான் இருக்கிறார். எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். செஞ்சு கொடுக்கத்தான் போகணும், செய்யாம இல்லை. எல்லாரையும் செஞ்சு கொடுத்து எல்லாரும் பிரச்சனை முடிச்சுக்குவோம். இதுல விளக்கம் இதான் உண்மை சொல்லுவாங்க. அப்படின்னா நம்ம வந்து இப்ப வந்து அவ்வளவு தூரம் இப்ப கட்டம் வந்து இங்க வாரணும்னு சொன்னா வாகனம் வந்து செஞ்சுட்டு போறதுக்கு பொதுவான முறைக்கு கட்டாது, யாருக்கும் கட்டாது. உண்மைதான். இப்ப ஒரு பெட் போடுறதுக்கு வந்து ஒரு டிரைவர் வச்சு வேலைக்கு உட்கார வச்சிருந்தா எவ்வளவு வரும்? அவனுக்கு ஒரு நாளைக்கு 5000 கொடுக்கணும். நம்ம தேடுறதே ஒரு நாளைக்கு 5000 தேடுவோம். அது அவனுக்கு கொடுத்தோம்னா டீசல் அடிக்காது. எவ்வளவு பிரச்சனை இதெல்லாம் நடக்கிற விஷயத்த கைக்கலாம். சரி பாய், சந்திப்போமா? அவன் நான் இந்த இடத்த நான் இனி எதுவும் எப்படி நான் உங்களுக்கு சொல்றேன். கருவப்பங்கனி கச்சாந்தந்தன் சொல்லுவேண்ணா. நீங்க எப்படி செஞ்சாலும் இல்ல கச்சாந்தந்தன் நீங்க சொல்லுவேன். அப்ப வாங்க கச்சான் வீடு. சரியா? இங்க ஒரு கட்டை ஒன்று எடுக்கண்ட ஞாபகம் இருக்கா? ஓ, நான் விட்டுட்டு போனோம். நீங்க எடுத்துட்டீங்களா? அவரு எங்க ஒரு இடம் போய் விடுங்க, நான் பாக்குறேன், இருந்து எடுத்து வைக்கிறேன். சரியா? பாயா. சரி, ஃபைனலா வந்து காருக்குரிய எல்லா விலையிலையும் வந்து முடிச்சாச்சு. 1500 எடுத்துறேனே, 1500 ருபீஸ் வந்து போயிட்டு அப்படியே வாங்க. நானும் ஃபுல்லாக வந்து வேர்த்து போயிட்டேன். கார் வந்து இப்போ வெயிலுக்குள்ளே இருக்குது. காரை நீ எடுத்துகிட்டு அப்படியே போ. ரைட். முதலாவது வேலை கார் வாங்கினதுக்கு முதலாவது வேலை சிலிண்டர் மாற்ற போகிறோம். என்ன உடமையாக ஆட்டோ ஆயர் பண்ணி இல்லாட்டி பைக்கில் 2-3 பேர் சேர்ந்து தான் சிலிண்டரை வந்து எடுத்துகிட்டு போவோம்.
இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த கார்லேயே வந்து நான் சிலிண்டர் ஏற்ற போகிறேன். ரைட், எங்கடா கீ கவனமாக வைக்கணும். ஓகே, அவன் சொன்ன மாதிரி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சவுண்ட் குறையுது, அந்த டிக்கிற சவுண்ட். இப்படி வைக்கிறேன் என்ன போய் வேற கேஸ் ஆகும். தொங்கல் வைக்கியா? அப்படி இல்ல, இந்த மூலையில ஓகேவாடா? ஜோய் இங்கல ஓரத்துல வையா, இங்கல ஓரத்துல வை. இல்லையா படுமையா புரியுமா? ஒண்ணு அந்த துணியால இப்படி போத்திடும்டா ஃபுல்லா. அப்படிதான் இப்படி வைப்போம்னே. ரைட், ஓடவும் முடியாது, ஓடியவும் முடியாது. அதான் வேலை. இந்த சத்தம் இல்ல வச்சு இப்போ ஓகே ஆயிட்டு. சரியா? ஓகே. இதை திறக்கணும். இதுக்கு சென்டர் லோக்கம் முதல் போட வேண்டாப்பா. ஓகே, இப்போ வந்து பெட்ரோல் அடிச்சிட்டோம். சரியா? பெட்ரோல் அடிச்சுட்டு இப்போ வந்து போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து கார் வந்து டிரைவ் பண்ணுறேன். என்னென்னு சொன்னால் இந்த காய்ச்சி ஓடுற அளவுக்கு நம்ம இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று வர இல்லையா? எடுத்த உடனே இப்போ தானே கொஞ்சம் காரோட தெரியும், இருந்தாலும் அந்த 100% எக்ஸ்பீரியன்ஸாக சொல்லி கேட்டால் இல்லை. சின்ன சின்ன இடங்களுக்குள்ளே கொஞ்சம் ஓடக்குள்ளே வந்து கொஞ்சம் இதாக இருக்கு, டென்ஷனாக இருக்கு. ஏண்டா சட்டு புட்டுன்னு சொல்லி வாரானுகள், அதுக்கு பிறகு வந்து ஓடுறானுகள். என்ன இப்போ அடிச்சேண்ணா 3000 ரூபாய் பெட்ரோல் அடித்தேன். 3 கட்ட ஏறி இருக்கு. கழிச்சு வாங்கலாம் பவி. என்ன கதைக்கிற மாதிரி தான். ஸ்டீரிங்கை காட்டுங்களேன், நான் ஓடுறது வடிவா மக்களுக்கு. பார்த்தீங்களா நாங்கள் ஓடுறோன்னு அப்படின்ட்டு. எப்படி ஓடுறோன்னு சொல்லுங்களா? அந்த ஃபார்முலா 1 ரேசர் மாதிரி ஓடுறா மச்சான். உண்மையாவா? என்ன என்ன சிரிக்காது, என்ன பயிரா? அந்த ரிவர்ஸ் எடுக்க தான் கொஞ்சம் சொன்னாங்க. இல்லை உண்மை, எனக்கு அந்த கொஞ்சம் ரிவர்ஸ் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அந்த ரிவர்ஸ் கொஞ்சம் எடுத்து பழக்கம் இல்லை பெருசா. நானும் ஃபர்ஸ்டா வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து போடக்குள்ள நேரோட்டம் இல்லாமல் வந்து நான் ஓகே ஆயிட்டேன்டா. சரியா? ரிவர்ஸ் காட்டுறதுல வந்து ஃபெயில் ஆயிட்டேன். திரும்பி 2வது தரம் வந்து காட்டுறேன் நான். சரியா? அதில் தான் பாஸ். அப்போ எனக்கு கொஞ்சம் ரிவர்ஸ் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குதான். அதனால தான் இறங்கி நின்று பாருன்னு சொன்னேன் நான். ஆனால் எப்படியும் ஒரு கிலோமீட்டர் படிச்சிடுவேன் எல்லாத்தையுமா படிச்சிடுவானே. அதே மாதிரி ஸ்டீரிங் ஒத்த கையால் சுற்றுவேன். இப்பயும் ஒத்த கையால் தான் ஓடுறேன். நானே ஒத்த கையெல்லாம் சுற்றி கொண்டிருக்கா. நீ ஒத்த கையால் திருப்பக்குள்ள எல்லாம் நெஞ்சு பக்குன்னு அடிக்குது. ரைட். இப்போ அப்படியே வந்து நாங்கள் போகிற இடம் தான் வந்து சண்முகா போயிட்டு வந்து வீட்டை வந்து கேஸ் முடிஞ்சு. ஸோ வந்து சிலிண்டரையும் வந்து எடுத்து பின்னுக்கு வச்சிருக்கிறேன். Oh my god. சிலிண்டரை எடுத்து பின்னுக்கு வச்சிருக்கிறேன். இப்போ சிலிண்டரை கொண்டு போயிட்டு சண்முகாவில் வந்து கொண்டு கொடுத்து அதுக்கப்புறம் அப்படியே மாற்றி எடுத்துகிட்டு வந்தேன்டா. சரி, எல்லா வேலையும் முடிச்சு. எவ்வளோ நாள் ஆசை என்னடா காரை கொண்டுல இருந்து போகணுமாண்டு. குளிர அப்படி ஓ செம்மையா இருக்கு. ஏசிக்கு இல்லாட்டி நம்ம இந்த கேஸ் மாத்த போறதுக்கு பைக்ல போயிருப்போம். பின்னுக்கு தூக்கி வச்சு அந்த பாரத்தை அதான் யோசிச்சு வந்தேன். கடவுளே, அதையும் தாண்டி வைத்துறேன். இப்ப இந்த நம்ம இந்த பேங்க்ல செக்யூரிட்டி அண்ணா ஒரு ஆள் இருக்கிறான்னு. சரி, அவர் வந்து சொல்லிட்டு இருந்தே கட்டாயம் இருக்கா வாங்க ப்ரே பண்ணி விடுறேன்னு சொல்லி. அது சரி. இதுக்கு என்னத்துக்கு காருக்குண்ணே ப்ரே பண்ணி இருப்போம் மச்சான். அவர்டையும் ஒருக்கா ப்ரே பண்ணிடுவோம். சரியா? ஏன்டா எல்லாரும் பிளெஸிங் நமக்கு வேணும். நம்ம தூரம் ஓடுறது நம்ம சும்மா பர்டிகுலர் வண்டி மேரிக்க பொருளே. இப்ப தூர இடம் போகுது கட்டாயம் ப்ரே பண்ணி. வேற நான் வேற புது பழக்கம் வேற அப்படி சொல்லாம மச்சான். எல்லாரும் அப்படிதான், பல தானே எல்லாம். நான் அந்த கார் ஓடுறவர் எடுத்தோடனே கார் தெரிஞ்சிட்டு வரல. எல்லாம் நம்ம நம்பிக்கை தான். இப்படி பாய்ச்சி பிடி, இப்படி ஓகே. உண்மைக்கு வேணே எவ்வளவு நாள் ஆசைப்பட்டு இருந்தேன். நம்ம முன்னுக்கு வீடியோ காட்டுங்க வேணே. கார்ல போகணும். இப்ப அது நடக்குதுடா. கார்ல போய் கொண்டிருக்கோம். இப்ப
சிக்னல் லைட்டு கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் வந்து என் காரில் வந்து நான் வந்து நிற்க போகிறேன், வெயிட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம். ஜூம் அவுட் பண்ணி ஃபுல் வைடாக காட்டுங்களா? ஃபர்ஸ்ட் டைமா சிக்னல் லைட்டில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நிற்கிறேன். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இது லூஸாக இருக்குண்ணே. யா பாருங்க எப்படி இருக்குன்னு. பத்தி தான் வேறெங்கும் கிளைகள் இல்லை. ஆனா என்ன நம்மளோட ஊருக்குள்ள வந்து கார் ஒரு கெத்து அதுதான் ஃபன் தானே. அதுவும் உன்னோட சொந்த காசுல உழைப்புல வாங்கினதுண்டா இல்ல இப்படித்தான் மச்சான் ஆண்டவர் வாங்கி தந்தவர். அது சரி. நான் ஜெபத்தில் வச்சு நான் ஆண்டவர் அதை கிரியை செய்து எனக்கு வாங்கி தந்தார். அது டெஸ்ட் பண்ணி உனக்கும் தெரியும், நான் பெரிய சொல்றேன். அது பெரிய டெஸ்ட் பண்ணி நீங்க வீடியோ பார்த்து நீங்க சர்ப்ரைஸ் ஆகிடுவா. என்னடா அவன் சொல்ற உண்மையை தான் சொல்றானா இல்லாட்டி யூடியூப்க்கு பைய சொல்றானா? ஒருத்தனையும் சொல்லல, பெரிய சர்ப்ரைஸ். அப்படி இந்த சண்முகம் எல்லாம் வந்து நிறைய பேர் கேட்குறவங்கடா எனக்கு அது இப்போ எப்படி இருக்கு என்றெல்லாம் கேட்பாங்க. அதனால அந்த கடையில் கொஞ்சம் மடியா காட்டுங்களா? சண்முகாவுக்கு பதில் சன் ஃபேன்சி. சன் ஃபேன்சியில் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க, டக்குன்னு வைத்துறேன். சன் ஃபேன்சியில் எல்லாம் இருக்கு. எல்லாமே என்ன வேணுமோ இந்த ஃபேன்சி ஐட்டம்ஸ். கொத்தரொட்டி வாங்கலாமா? ஃபேன்சி ஐட்டம்ஸ், ஃபேன்சி ஐட்டம். என்டர்டைன்மெண்ட் நிறைய ஆட்கள் வராங்க. நான் கார் எடுத்தா இல்லை ஒருத்தரும் வரக்கூடாது ரோட்டுக்குன்னு. ஸ்கூல் முடிஞ்சுதானே கர்ஃபியூ போட்ட மாதிரி தான் இருக்கணும்ண்ணே. கர்ஃபியூ போட்ட மாதிரி தான் இருக்கணும். அப்போ ஓடி பழக மாட்டேன்டா. ரவுண்டு போட்டுருவாப்பா, டேய் வெட்டு உண்டாப்பா இதாலே இந்த கடவுளே. ஓரத்தால எடுக்காங்க. முஸ்பாத்தி ஆண்டாப்பா அண்ணன் எல்போர்டு அண்ணன். என்னடா பைக் சட்டு போட்டு வாரானே இல்லையப்பா. அண்ணா சிலிண்டர் ஒன்றாங்கண்ணே. அண்ணா சிலிண்டர் ஒன்றாங்கண்ணே. சிலிண்டர் கேஸ் உண்டாங்க. இது எம்டி. சுற்றி தப்புங்க. ஓகே வச்சுட்டோம் ஃபைனலா. டன். அதுவும் நாங்கள் இப்போ வந்துருக்கிற டைம். வீடியோ வந்து இதோட வந்து முடிக்கிறேன். இந்த வீடியோ வந்து யாராவது வந்து புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட வந்து இந்த இருக்கிற காருக்குன்னு டச் போடுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபோன் நம்பர் வேணும்னு சொன்னால் கட்டாயம் அவரை வந்து கண்டெக்ட் பண்ணுங்கள். இது வந்து ப்ரொமோஷனுக்காக சொல்லலை, எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன. அப்போ எனக்கு டச் ஆன டைம் வந்து நான் கால் பண்ணி இப்படி வந்து டச் போட்டேன். நான் உங்களை விருப்பம் பண்ணாலும் கால் பண்ணி கண்டெக்ட் பண்ணுங்கள். இனி வந்து தூர இடங்களுக்கு வந்து போக வேண்டியிருக்கு. அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாகனம் வந்து லீஸ் பண்ணனால எனக்கு வந்து இந்த ஆண்டு லைசன்ஸ் அந்த இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து ஒரிஜினலாக என் கைக்கு கிடைக்கிறதுக்குண்ணே. இன்றைக்கு மட்டும்தான் எனக்கு வந்து ஓடக்கூடிய மாதிரி இருக்க முடியாது. இன்றைக்குரிய டாக்குமெண்ட்ஸ் தான் இருக்குது. இனி வந்து நான் வந்து ஒரு 2 நாள் 3 நாள் வந்து திரும்பி நான் வந்து வெயிட் பண்ணணும். காரில் வந்து போயிடாது. அப்போ 2 நாள் 3 நாள் தான் எனக்கு பேங்க்கால் அந்த டாக்குமெண்ட்ஸ், அதாவது ஆண்டு லைசன்ஸ்லேருந்து அந்த இன்சூரன்ஸ்லேருந்து எல்லாமே எனக்கு வந்து தருவாங்க. அதுக்கு பிறகு தான் எனக்கு வந்து ட்ராவல் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதுக்கு பிறகு தூர இடங்களுக்கு வீடியோ வந்து போடுவேன்னு சொல்லிக்கொண்டு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். அடுத்தடுத்த நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்று செல்கின்றேன். பை கைஸ்.